கல்வியிலே ஒரு புரட்சி வேண்டும். எல்லோருக்கும் கல்வி கிடைக்க வேண்டும். விஞ்ஞான ரீதியான கல்வி கிடைக்க வேண்டும். தொழில்நுட்ப ரீதியான கல்வி கிடைக்க வேண்டும் என்று ஜப்பானுக்கு சென்று விட்டு வந்த பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஒரு யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்தை அமைக்கிறார். அதற்கு அண்ணா பல்கலைக்கழகம் என்று, அண்ணா தொழில்நுட்ப கல்லூரி என்று அண்ணாவின் பெயரிலே தான் கிண்டியிலே இருக்கிற அந்த யூனிவர்சிட்டி. அதை அமைத்த பெருமை பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு சேரும். அதையும் நாம் கட்டாயமாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்படி பற்பல தொண்டுகளை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அண்ணாவின் புகழ் மணக்க சிறக்க செய்து அண்ணாவினுடைய பேரிலேயே கட்சியை ஆரம்பித்தார். தம்பி ஜெயக்குமார் சொன்னதை போல அண்ணாவினுடைய உருவத்தை பச்சை குத்தி கொள்ள வேணும்னு சொன்னார். நாங்களாம் அப்ப நான் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் 1977 போக்குவரத்து துறைக்கும் ஹைவேஸுக்கும் மினிஸ்டரா இருந்தேன். அப்ப பெரிய போராட்டம் நடந்தது. கம்யூனிஸ்டுகளும் காங்கிரசும் திமுகவும் சேர்ந்து அந்த போராட்டத்தை முறியடிக்க வேண்டிய ஒரு சூழல், கட்டாயமான சூழல் வந்தது. புரட்சி தலைவர் பொது உடைமைகள் கொள்கைக்கு சொந்தக்காரர். மார்க்சிசம் லெனினிசம் பற்றியே எல்லா நேரமும் எங்களிடம் பேசிக் கொண்டிருப்பார். அப்படிப்பட்ட நிலையிலே ஒரு முடிவெடுக்கிறோம். என்ன முடியும்? எங்கு பார்த்தாலும் சிவப்பு நிற பஸ் எல்லாம் எரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. என்ன பண்ணலான்னு தலைவருக்கு ஒரே கவலை. அப்போது டிவிஎஸ் சேர்மனாக சீனிவாசன், இப்ப இருக்கிற வேணு சீனிவாசனுடைய அப்பா இருந்தார். அவர் ஒரு ஆலோசனை சொன்னார். கோவிச்சுக்காதீங்க, நீங்க ஒரு கம்யூனிஸ்ட் கொள்கைக்கு சொந்தக்காரர், இந்த சிவப்பு கலர் எல்லாம் எரிச்சுக்கிட்டு இருக்காங்க, கம்யூனிஸ்டுகளையும் சேர்ந்து இருக்கிறானுங்க, அந்த சிவப்பு கலரை மாத்திருந்தாங்க, மாத்திட்டு செய்யும் சந்தனமும் கலந்த கலர்ல பஸ் எல்லாம் ஓட விடுங்க, பஸ் எரியுறதுல இருந்தேனும் மக்களை காப்பாற்றலாம் என்று சொன்னதை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு தமிழ்நாடு பூரா பஸ் எல்லாம் கலர் பஸ், அரசாங்க பஸ் ஓடுவதற்கு காரணமா இருந்ததை பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தொழிலாளர்களுக்காக செய்த ஒரு மாபெரும் பணியாக அதை மேற்கொண்டு செய்தார். அப்படிப்பட்ட வரலாறு, பற்பல வரலாறுகளை புரட்சித் தலைவர் படைத்தார். அதுபோது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2001 வெற்றி பெற்றாங்க. அம்மா 2011 வெற்றி பெற்றாங்க, 2016 வெற்றி பெற்றாங்க. 2021 எடப்பாடியார் தலைமையில தேர்தல் சந்திச்சோம். ஆனா திமுக ஜஸ்ட் மிஸ், எவ்வளோ 3% பெரிய அளவுக்கு ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. அப்படி 2021 நாம வெற்றி பெற்றிருந்தோம்னா எப்படி புரட்சி தலைவர் கருணாநிதி அன்னைக்கு வனவாசம் அனுப்பிச்சாரோ அதே போல திமுக 10 ஆண்டு காலம் வனவாசத்துக்கு அனுப்பி வைத்த பெருமையான கிட்டி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஏற்பட்டிருக்கும். ஆனா ஜஸ்ட் 3% மிஸ் ஆயிட்டாங்க. அப்படி 3% ஆட்சி பிடிச்சு இந்த விடியாத திமுக அரசு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது நன்மை இருக்கா? 1000 ரூபாய் கொடுக்கறேன்னு சொல்லி பீத்திக்கிறாங்க, பெருமடிச்சுக்கிறாங்க. அது யாருடைய பணம்? கருணாநிதி அப்பா விட்டு பணமா இல்ல ஸ்டாலின் தாத்தா விட்டு பணமா? அது உங்க பணத்தை எடுத்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. டாஸ்மாக்ல இன்னைக்கு 32,000 கோடி ரூபாய் வருமானம் இருந்தது. அங்க நிதி அமைச்சராக இருந்து அவங்க கூட தெரியும். ஆனா இன்னைக்கு எவ்வளவு வருமானம் இன்னைக்கு ஏற்றிருக்காங்க? 52,000 கோடி ரூபாய் ஏற்றிருக்காங்க. 1000 கோடி 2000 கோடி இல்ல, 52,000 கோடி ஏற்றிருக்காங்க. தமிழ்நாடே குடிகார மாநிலம் ஆக்கிட்டு குடிக்கிறவங்க எண்ணிக்கை அதிகப்படுத்திட்டு குடிய கெடுக்கிட்ட மாதிரி எக்கேடு கெட்டு போனா நாசமா போனான்னு சொல்லிட்டு இன்னைக்கு வருமானத்தை ஏத்திட்டு 52,000 கோடி ஆக்கிட்டு அதுல உங்களுக்கு 1000 ரூபாய். யாரு உங்க வீட்டுல இருக்கிற எல்லாரும் குடிக்கிறாங்களா இல்லை எனக்கு தெரியாது. எனக்கு ஆனா போய் ஒரு 2 கோட்டர் வாங்கல காலி. அதுக்கு ஒரு சைட் டிஷ்ஷு, அதுக்கப்புறம் சோடா இல்லைன்னா வேற மாதிரி ஊற்றி சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கினாங்கன்னா 1000 ரூபாய் காலி. இந்த 1000 ரூபாய் வசூல் பண்ணி தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இன்னைக்கு அந்த அளவுக்கு ஒரு நாட்டு மக்களுக்கு ஒரு அடிப்படை கட்டமைப்பு வசதி, சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில்? இன்னைக்கு எங்க பாரு போதை கலாச்சாரம், கஞ்சா, ஹெராயின், அபின், அப்புறம் இது மெத்தபெட்டமின், அப்புறம் பிரவுன் சுகர், இப்படி சர்வசாதாரணமா தமிழர் இன்னைக்கு ஒரு நீதிமன்றமே கடந்து தெரியுது.
நீங்க நடவடிக்கை எடுக்கிறீங்களா இல்ல நாங்க வந்து சிறப்பு குழு போட்டுட்டோமா அப்படின்னு ஒரு நீதிமன்றமே இன்னைக்கு வந்து இந்த அரசாங்கத்துக்கு ஒரு புட்டு வைக்குதுன்னா இளைஞர் சமுதாயம் முழுமையான அளவிற்கு சீரழிந்து அந்த இளைஞர் சமுதாயம் எக்கெடுக்கிட்டு போனாலும் என்ன என் குடும்பம் தான் முக்கிய என்ற வகையில் இன்றைக்கு வந்து ஒரு பொம்மை முதலமைச்சர் இன்றைக்கு தமிழ்நாட்டை வந்து எதை பற்றியும் கவலைப்படாமல் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருப்பது அன்றைக்கு மிகவும் வேதனை. 10,000 பேர் பார்த்து 10 லட்சம் பேர் சித்திரவதைக்கு உள்ளான அந்த கார் ரேஸ், ஃபார்முலா 4 கார் ரேஸ். இதுதான் வந்து எல்லா கார்பரேஷன் அதிகாரில இருந்து அரசாங்க அதிகாரில இருந்து மெட்ரோ வாட்டர்ல இருந்து எல்லாமே பார்த்தாங்க. நான் கூட ட்விட்டர்ல போட்டேன், ஒரு 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 பாதுகாப்புக்கு முக்கியம் கார் ரேஸ்னா அந்த சர்டிபிகேட் கூட வாங்கல. அது கோர்ட் சொன்ன பிறகு சாயந்தரம் வாங்குறாங்க. நான் இவங்க ஓடிச்சது அது பார்த்துருப்பீங்க. நான் தான் கேட்டேன் ட்விட்டர்ல, கார் ரேஸா நாய் ரேஸா அப்படின்னு. அது எவ்வளவு வேகமா ஓடுறது தெரியுமாவ? கார் ரேஸ் காரை விட அதிகமா ஓடுறான். அது கூட கிண்டலப்பட்ட எல்லாருக்கும் பிரைஸ் கொடுத்து உங்களுக்கு கொடுக்கல. அந்த அளவுக்கு வந்து ஒரு நடந்து கார் ரேஸ் ஒரு விளையாட்டு நடத்தலாம். ஆனா ஒரு ஆர்த்தாபசிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்கு. அதே போல வந்து பல்வேறு வகையில வந்து வடசென்னையை டென்ஷன் இணைக்கின்ற ஒரு விஷயம். அந்த இடம் கார் ரேஸ் நடக்கிற இடம். அந்த இடத்துல போய் கார் ரேஸ் நடத்த எவ்வளவு போக்குவரத்து ஆம்புலன்ஸ் போக முடியாத கஷ்டம் ஏற்பட்டு மக்களை சித்திரவதைப்பட்டு 4 திரைப்படத்துறையிலேயும் முக்கியமான ஆளுங்களை வச்சு ஆஹா ஓஹோ நல்ல சிறப்பாக நடத்திட்டு சொல்லி இதை வந்து ஒரு பேட்டி கொடுத்து போடுறது. சரி, வட சென்னைக்கு எங்களுடைய ஆட்சி காலத்துல அன்னைக்கு நிதியமைச்சர் நான் இருந்தேன். ஒரு மண்ணின் மைன் என்ற அடிப்படையில 16,000 கோடி ரூபாய்க்கு திட்டம் போட்டோம். அதுல வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ வாட்டர், அதே போல வந்து குடிசை மாற்று வாரியம், அதே போன்று கார்பரேஷன், பிஷரிஸ், மீன்வளத்துறை, இது போன்ற ஒரு 10 துறை எடுத்து ஒவ்வொரு துறையிலையும் வந்து அதாவது வந்து நம்முடைய அண்ணனுக்கு தெரியும், அதாவது பைனான்ஸ் மினிஸ்டர் அண்ணன் இருந்தாரு. அப்போ ஸ்டாண்டிங் பைனான்ஸ் கமிட்டி, அது பிறகு வந்து பிளானிங் கமிஷன். இந்த பிளானிங் கமிஷனுக்கு நாம வந்து முன்மொழிவு கொடுத்தோம்னா வருஷம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டாப் ப்ரியாரிட்டியில வந்து இதை வந்து நிதி ஒதுக்குவாங்க. அப்ப 5 வருஷத்துல வந்து 16,000 கோடி ரூபாய் ஒதுக்குறோம்னா வருஷத்துக்கு எவ்வளவு? அப்போ கிட்டத்தட்ட கணக்கு போடுமா எவ்வளவு வருஷத்துக்கு எவ்வளவு ஆகுது? எவ்வளவு வருது வருஷத்துக்கு? 16,000 கோடி 5 வருஷம். அப்போ 3,000, 6,000, 9,000, 12,000. மனோ கணக்குல கரெக்ட் வருது. நம்ம கணக்குல வீக்கு. நான் வந்து இது எஸ்எல்சிலேயே பார்த்தா 29 மார்க் தான் கணக்குல ஜஸ்ட் மிஸ் பாஸ் பண்றாங்க. ஆனா சிரிக்காதீங்க, உண்மையிலேயே பாத்தீங்கன்னா மற்ற சப்ஜெக்ட்ல அதிகமா இருக்கு. மற்ற சப்ஜெக்ட்ல வந்து 70, 80, 90. மேத்ஸ் எழுதிட்டு அன்னைக்கு கவுண்ட் வச்சு படுத்துட்டேன். கோச்சரா ஃபெயில். ஆனா ஆவரேஜா 10 ஒட்டுமொத்தமா 370 மார்க் எடுத்ததுனால நல்லா படிக்கிற பையன் சொல்லி பாஸ் பண்ணிட்டாங்க. அதனாலதான் பியூசி நான் செகண்ட் குரூப் எடுத்தேன். மேத்ஸ் கொஞ்சம் வீக். அதே மாதிரி ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு? 3,200 கோடி ரூபாய் ஒதுக்கணும். நான் எப்படி பார்த்தா, அதாவது நம்ம ஆட்சியில போட்ட திட்டப்படி பார்த்தா 3,200. இந்த இங்க இருக்கிற ஒருத்தர் உள்ளூர் அமைச்சர் உதார அமைச்சர் அவர் வேலையை பார்த்தீங்கன்னா வந்து அமைச்சர் வேலையை பண்றதை விட உதயநிதிக்கு வந்து என்னென்ன பண்ணணுமோ அதுதான் பண்ணுவார் அவரு. அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு, புரியுங்களா? ஸ்டாலின் உதயநிதிக்கும் அதுக்குள்ள நான் போக விரும்பல. அது ஹோம் சர்வீஸ், புரியுதுங்களா? அதாவது கேபினட் சர்வீஸ், அதாவது கிச்சன் கேபினட் சர்வீஸ். அதனால வந்து நான் அதுக்குள்ள போக விரும்பல. அது ஒவ்வொரு மனுஷன் நம்மளாம் தன்மானத்தோடு இருக்கிற ஆளு, புரியுதுங்களா? நம்மளாம் அப்படிப்பட்ட ஆள் இல்லை. அதாவது வந்து சில பேருக்கு அது தன்மானம்னா எவ்வளவு கிலோ அப்படின்னு வந்து கேட்பாங்க. அது வந்து அவங்களுக்கு இல்லாது. அதனால அவங்களுக்கு வந்து பதவி தான் முக்கியம், தன்மானன்றதெல்லாம் அடுத்துதான். அப்படி வந்து ஒரு தன்மானத்தை விட்டுட்டு போறவங்களுக்கு அதை பத்தி நான் பேசுறேன். ஆனா இது மட்டும் பாத்தீங்கன்னா 1000 கோடி நாங்க வந்து ஒதுக்கிட்டோன்னு வாய்ஸோட நாங்க போட்ட திட்டம் புத்தி, சொந்த புத்தி இல்ல, சுய புத்தி இல்ல இந்த கவர்மெண்ட்டுக்கு. சரி, எங்க திட்டத்தை 20 வாங்குறீங்க, பெருமை என்ன சொல்லலாம்? சரி 3,200 கோடி ரூபாய் நாங்க செலவு பண்றோம் அப்படின்னு சொல்லணுமா சொல்லக்கூடாது? 1000 அதுலயும் 2,000 கோடி ஷார்ட் கட்டிங்க. சரி 1000 கோடி ஒதுக்கணும்னு சொல்றீங்க. நான் கேட்கிறேன், அந்த 1000 கோடி வட சென்னையில என்னென்ன பணிகள் நடந்திருக்கு? நீலக்கடகருக்கு என்ன பணி நடந்திருக்கு சொல்லுங்க. அடுத்த நாளைக்கு வந்து சொல்லுங்க, நீங்க கூட்டம் போட்டு சொல்லுங்க. நீலக்கடகர்ல சொல்ல முடியாது. வெறுமனே வந்து
வெற்று விளம்பரங்கள் தான் இன்னைக்கு இந்த ஆட்சியில் நடந்துட்டு இருக்கு. நம்முடைய அம்மா காலத்தில் போடப்பட்ட எத்தனையோ திட்டங்கள், லேப்டாப் காலி, தாலிக்கு தங்கம், எவ்வளவு ஒரு அருமையான திட்டம். அந்த திட்டம் +2 படிச்சா 25,000 ரூபாய், டிகிரி படிச்சா 50,000 ரூபாய், டிகிரி முடிச்சிருந்தா ஒரு சவரன், +2 முடிச்சாலும் 1 சவரன் நகை. இது இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் கிடையாது. ஒரே மாநிலத்தில் இந்த தாலிக்கு தங்கம் திட்டம் கொண்டு வந்த ஒரு முதலமைச்சர் நம்முடைய புரட்சி தலைவர்.